இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். புதிய மாதம், புதிய சவால்கள், புதிய எதிர்பார்ப்புகள், புதிய பாரங்கள், புதிய சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்கிற ஒரு மாதமாக இருக்கலாம். இந்த மாதத்துக்குண்டான வாக்கு தத்தம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24வது வசனம், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஒரு அற்புதமான ஒரு வாக்கு தத்தத்தை தம்முடைய தாசனுக்கு கொடுத்த அதே வாக்கு தத்தத்தை தான் இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். பயப்படாதிருங்கள், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இந்த வார்த்தை சொல்லப்பட்ட சந்தர்ப்பத்தை நீங்கள் நோக்கி பார்த்தால், எல்லாம் இழந்து தன்னுடைய உழைப்பெல்லாம் வீணாய் போய் சத்துருக்களுக்கு பயந்து தான் தோண்டின துறவையெல்லாம், தான் தோண்டின கிணற்றையெல்லாம் அவர்கள் அபகரித்து கொண்டார்களே, நான் என்ன செய்ய போகிறேன், என் எதிர்காலம் எப்படி இருக்கும், என் சூழ்நிலை இப்படி இருக்கிறதே, என்னை மேற்கொண்டு கொண்டிருக்கிறாங்களே, எனக்கு எதிர்ப்பதற்கு பலன் இல்லையே என்று தவிக்கிற ஒரு மனிதனிடத்தில் தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பயப்படாதே. என்ன ஒரு அழகான ஒரு தைரியம் கொடுக்கிற வார்த்தை பாருங்கள். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் கூட இந்த மாதம் என்ன செய்ய போகிறேன், என் கடமைகள் இவ்வளவு இருக்கிறது, தேவைகள் இவ்வளவு இருக்கிறது, என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறதே, நெருக்கடியில் இருக்கிறேனே என்று நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கான வார்த்தை, உங்களுக்கான வாக்கு தத்தம், நான் உன்னோடு கூட இருப்பேன். இது ஒரு மனிதன் சொல்கிறதை காட்டிலும் சொன்னார் கூட அவர்கள் மறந்து போவார்கள், அவர்கள் அதை நிறைவேற்ற முடியாமல் போவார்கள். இந்த வார்த்தையை சொல்லுகிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர், அவர் பொய்யுரையாத தேவன். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னால் நம்மோடு கூடவே இருப்பார். வெறுமே இருப்பது மாத்திரம் அல்ல, அவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எதற்காக நான் உன்னோட கூட இருப்பேன்? மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம், சூழ்நிலைகள் உனக்கு விரோதமாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் பிரச்சனைகள் மத்தியில் இருக்கலாம். கவலைப்படாத, நான் உன்னோட கூட இருக்கும் பொழுது நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். உனக்கு வேண்டிய நன்மைகளை நான் உனக்கு தருவேன். அது மாத்திரமல்ல, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு தைரியத்தையும், நமக்கு நம்பிக்கையும், நமக்கு உற்சாகத்தையும் தருகிற வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம அப்படியே விசுவாசிக்க வேண்டும். அந்த மனிதன் ஈசாக் என்ற மனிதன் அப்படியே அதை விசுவாசித்தான், அதை ஏற்றுக்கொண்டான். அவன் அந்த வார்த்தையின் மூலமாய் ஒரு புதிய தைரியம் வந்தது, புதிய நம்பிக்கை வந்தது, புதிய ஆசீர்வாதம் வந்தது. அதனால் அவன் வாழ்க்கையில் பல ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொண்டான். எந்த எதிரிகள் எதிர்த்தார்களோ அவர்களே இந்த ஆசீர்வாதங்களை அவன் அடைந்ததை பார்த்து அவனோடு சமாதானமாக வந்தார்கள். ஆகவே இந்த மாதம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, நடுங்க வேண்டிய அவசியமில்லை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நமக்கு தருகிற வாக்கு தத்தம், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன், உலகத்தின் கடைசி பரியந்தமும் நான் உன்னோடு கூட இருப்பேன். அவர் இருந்தால் போதும், எல்லா காரியங்களும் நம்ம வெற்றியாய் நம்ம முடிக்க முடியும். ஜெயத்துடன் நம்மை நடத்துவார். அந்த அற்புத தேவனையை நம்ம நோக்கி பார்ப்போம், அவரையே நம்ம நம்பிக்கொண்டிருப்போம். நிச்சயமாக இந்த மாதம் அற்புதத்தின் மாதமாய் மாறும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த அற்புதமான வாக்கு தத்தத்துக்காக நன்றி. உடைக்கப்பட்ட நிலைமையில், தோல்வியுற்ற நிலைமையில், எதிர்காலம் என்ன என்று தெரியாத ஒரு நிலைமையில் இருந்த ஈசாக் என்ற மனிதனை பார்த்து, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன். எப்படி இருப்பேன்? உன் தகப்பனாகிய ஆபிரகாமோடு எப்படி இருந்தேனோ, எப்படி உன் தகப்பனை ஆசீர்வதித்தேனோ, அதை போலவே உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னோடு இருப்பேன். அதை போலவே உன் சந்ததியை பெருக செய்ய உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி அவனை தைரியப்படுத்தினீரே, அதே வார்த்தை இன்றைக்கு எங்களுக்கும் வந்திருப்பதற்காக நன்றி. எங்களோடு கூட நீங்கள் இந்த மாதம் முழுவதும், இந்த வருகிற நாட்கள் முழுவதும் இருக்க போகிறதுக்காக நன்றி. எங்களை ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி. எங்களை பலுகி பெருக செய்ய போகிறதுக்காக நன்றி. எங்களை மாத்திரமல்ல, எங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிக்கன்னு சொன்னீரே, கொடா கொடி சோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வாக்கு தத்துவத்தின்படி இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், பெருக செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.